ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலீஸ் வேர்ல்டு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அளவியலில் முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அளவியல் மட்டும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துலாம். மற்ற எல்லாமே வெப்பம் ஒரே வீடியோவில் பார்த்துலாம், ஒளியியல் ஒரே வீடியோவில் பார்த்துலாம், காந்தவியல் ஒரே வீடியோவில் பார்த்துலாம். சரிங்களா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இயற்பியல் பார்த்துட்டிங்கன்னா அளவீடு இது வந்து முக்கியமான டாபிக். சரிங்களா? இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். சரிங்களா? ஆனால் கன்ஃபார்மாக 2 கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும்? இயற்பியல் அளவுகள் வந்து 2 வகைப்படும். அது என்னென்னா அடிப்படை அளவு, இன்னொன்று வழி அளவு. ஸோ அடிப்படை அளவுகள் அப்படின்னா என்னென்னா நீளம், நிறை, காலம் இதெல்லாம் அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லலாம். வழி அளவுகள் அப்படின்னா இந்த நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வழி அளவுகள்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்டு எஸ்ஐ அலகுமுறை பரிந்துரைக்கப்பட்டது? அதாவது எஸ்ஐ அலகுமுறை அப்படின்றது எப்போ இனிஷியல் பண்ணாங்க அப்படின்னா 1960 தான் நடைமுறை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெட்ரிக் அலகுமுறைகள் அல்லது திட்ட அலகுமுறைகள் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. பிரெஞ்சுக்காரர்களால் தான் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1790 தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். எஸ்ஐ அலகுமுறையில் மொத்தம் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7 அடிப்படை அலகு. சரிங்களா? அது என்னென்னு அடுத்து நம்ம வரப்ப பார்த்துலாம். சரிங்களா? நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்பாங்க, மீட்டர். இப்போ அடுத்தடுத்து வர கொஸ்டின் ஃபுல்லாக எஸ்ஐயில் ப்ரீவியஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது தான். சரிங்களா? நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், மின்னோட்டத்தின் இசை அலகு ஆம்பியர், ஒளிச்செறிவின் இசை அலகு கேண்டிலா. நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானியல் தூரங்களை அளவிட பயன்படும் அலகுகள். வானத்தில் இருக்கிற பொருளை, அதாவது விண்வெளியில் இருக்கிற பொருளை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 விதமாக. ஒன்று ஒளியாண்டு, இன்னொன்று வானியல் அலகு, இன்னொன்று விண்ணியல் ஆரம். சரிங்களா? இப்போ ஒளியாண்டுனா என்ன, வானியல் அலகுனா என்ன, விண்ணியல் ஆரம்னா என்ன பார்ப்போம். ஒளியானது ஒரு வினாடிக்கு எவ்வளவு தூரத்தை கடக்கிறது? அதாவது ஒளி ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஃபாஸ்ட் போகுது? 3 × 10⁸ மீட்டர். அதாவது தோராயமா சொல்லணும்னா 3 லட்சம் கிலோமீட்டர் சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஒரு செகண்டுக்கு லைட்டு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. 3.153 × 10⁻7 செகண்ட், 365 × 24 × 60 × 60. இதை பெருக்குனா 3.153 × 10⁻7. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு? இது ப்ரீவியஸ்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? 9.46 × 10⁻15 மீட்டர். சரிங்களா? ஒரு ஒளியாண்டுனா 9.46 × 10⁻15 மீட்டர். ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1.496 × 10⁻11 மீட்டர். சரிங்களா? ஸோ ஒளியாண்டுனா என்ன, வானியல் அலகுனா என்ன பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின். சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ள கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெப்டியூன். சரிங்களா? அப்போ நெப்டியூன் வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 30 வானியல் அலகு. அப்போ ஒரு வானியல் அலகு அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். அப்போ அந்த மாதிரி 30 மடங்கு டிஸ்டன்ஸில் இருக்கு நெப்டியூன். சரிங்களா? அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். விண்ணியல் ஆரம் என்பது எவ்வளவு? 3.26 ஒளியாண்டு. சரிங்களா? விண்ணியல் ஆரம்ன்றது 3.26 ஒளியாண்டு. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? ஆல்பா சென்ட்ரி. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுனா ஆல்பா சென்ட்ரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின். மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் எவ்வளவுனா 96,000 கிலோமீட்டர். சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிற மொத்த இரத்த குழாயின் லென்த் எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 96,000 கிலோமீட்டர் வருமா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு அடி என்பது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 30.4 சென்டிமீட்டர். சரிங்களா? ஒரு அடின்றது 30.4 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் என்பது எத்தனை அடி? 3.2 அடி. சரிங்களா? ஒரு மீட்டர்ன்றது எத்தனை அடினா 3.2 அடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு அங்குலம், அதாவது ஒரு இன்ச் என்பது எத்தனை சென்டிமீட்டர்னா 2.54 சென்டிமீட்டர். சரிங்களா? ஒரு இன்ச் எவ்வளோனா 2.54 சென்டிமீட்டர். அணுவின் உட்கருவின் ஆரம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10⁻−15 மீட்டர். சரிங்களா? அணுவின் உட்கருவின் ஆரம் வந்து 10⁻−15 மீட்டர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 10⁻15 இருக்கும். அது ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்குன்றது நம்ம தான் கரெக்டாக பார்த்து போடணும். நம்மளை குழப்பணும் அப்படின்றதுக்காகவே வச்சுருக்காங்க. சரிங்களா?
ஸோ கரெக்டான ஆன்சரை நம்ம தான் பார்த்து போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். இரு விண்மீன்களுக்கிடையேயான தொலைவு எவ்வளவு? 2 விண்மீன் இருக்குன்னா அது ரெண்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 10⁻26 மீட்டர். சரிங்களா? 10⁻26 மீட்டர் வந்து இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஸ்கேல், அது வந்து யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் பெட்வெல். சரிங்களா? ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கேஜி. ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கேஜி. ஒரு மெட்ரிக் டன் சொல்லுவாங்க 1000 கிலோகிராம். சரிங்களா? ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது 1000 கிலோகிராம். நெக்ஸ்ட், சூரியனின் நிறை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2 × 10⁻30 கேஜி. சரிங்களா? 2 × 10⁻30 கேஜி. ஒரு டிஎம்சி நீர் என்பது எவ்வளவு லிட்டர்? 2.83 × 10⁻10 லிட்டர். அதாவது ஒரு தோராயமா சொல்லணும் அப்படின்னா 3000 கோடி லிட்டரா. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானின் நிறை எவ்வளவு? 9.11 × 10⁻−31 கிலோகிராம். சரிங்களா? எலக்ட்ரானின் நிறை எவ்வளவு? 9.11 × 10⁻−31 கிலோகிராம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இயற்பியல் டாபிக் கீழே அளவியல் வெப்பவியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் இருக்குது. ஸோ அளவியலை வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரையும் பார்த்துடலாம். ஸோ பார்ட் 1 வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.